1500 1300 தான் கரண்ட் பில் வரும். இப்போல்லாம் 4500 5000 கரண்ட் பில் வருது. வீட்டு வாடகையை விட மின்கட்டணம் அதிகமாக வந்துட்டு இருக்கு. பழைய காலத்து மாதிரி அருகிலேட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் வந்துடும். முதல்வர்கள் தான் மாறிக்கொண்டே இருக்கிறாங்க தவிர அந்த காட்சிகள் எதுவுமே மாறுற மாதிரி தெரியல. நம்மளும் சிக்கனமாக இருக்கணும். எவ்வளோதான் கவர்மெண்ட் பண்ணும், நம்ம சைடு ஸ்டெப் எடுக்கணும். மின் கட்டணம் தொடர்ச்சியாக அதிகமாக உடஞ்சிட்டு இருக்கு. 2 மாதம் கொடுத்துற பிப்ரவரி மாதம் 2000 கட்டியிருக்கேன். அடுத்து 2 மாதம் கழிச்சு 4000 கட்டியிருக்கேன். அடுத்து இப்போ இந்த ஜூலையில் 5260 வந்துருக்கு. சம்மந்தமே இல்லாமல் 2 மாதம் ஒரு தடவை மின் கட்டணம் உடஞ்சிட்டே இருக்கு. இது சம்மந்தமாக இபி அதிகாரிகிட்ட கேட்டோம்னா அவங்க ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுறாங்க. அது என்ன கணக்குனே புரிய மாட்டேங்குது. நமக்கே புரிய மாட்டேங்குன்னா ஒரு சாமானிய மக்களுக்கு மற்றவங்களாம் எப்படி புரியும்னு தெரியல. அந்த மின் கட்டணத்தை தமிழ்நாடு அரசும் மின்சாரத்துறையும் அது எந்த மாதிரி மின் கட்டணம் கூடுது அது மக்களுக்கு புரிய வைக்கணும். மின் கட்டணம் முன்ன பின்ன தவறுதலாக சில டைம் வந்துடுது. அதையும் சரிப்படுத்தணும்னு எங்களோட கோரிக்கையாக உள்ளது. அதான் என்னன்னா வீட்டு வாடகையை விட மின் கட்டணம் அதிகமாக வந்துட்டு இருக்கு. சாதாரண டவுனில் பார்த்தீங்கன்னா வீட்டு 4000 வேணா, இங்கே நம்ம மின் கட்டணம் வந்து 5000 6000 வருது. என்ன கணக்குனே தெரியல. அது அதிகாரிகளும் புரிய மாட்டேங்குது என்ன கணக்குன்னு. கரண்டை பொறுத்த வரைக்கும் விலைவாசியோட அதிகமாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. கடந்த ஆட்சியில் இருக்கிறத விட இந்த ஆட்சி அதிகமாக கரண்ட் பில் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் பார்க்காங்க. நார்மலாக வந்து இந்த எலெக்ஷன் நேரத்தில் கொடுத்தக்கூடிய வாக்குறுதிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா 200 யூனிட் தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் 200 யூனிட் தர நேரத்தில் டேரிஃபை கூட்டி அது வந்து சரி பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டாங்க. இதனால் வந்து ஏழைகள் பாதிக்க தான் செய்கிறாங்க. நாங்களும் எவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டோம். முதல்வர்கள் தான் மாறிக்கொண்டே இருக்கிறாங்க தவிர அந்த காட்சிகள் எதுவுமே மாறுற மாதிரி தெரியல. மக்கள் இன்னும் அவதிகளாகிட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த அரசு கவனம் செலுத்தி கொடுத்த வாக்குறுதியை கரெக்டாக நிறைவேற்றி மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வண்ணம் இந்த கரண்ட் பில்லு வந்து மக்களுக்கு பாதிக்கக்கூட அளவுக்கு அதற்கான சீர் செஞ்சு அதற்கான வழிமுறையை கொண்டு வரணும்னு எங்களுடைய பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கும். ஐயா, நாங்கள் எப்போதும் கரண்ட் பில் முன்னாடியோட இப்போ ரொம்ப அதிகமாக வருது. ரொம்ப கஷ்டப்படுறோம். எப்படி கட்ட முடியும், என்ன பண்ணனா எங்களுக்கே ஒன்றும் தெரியல. பிள்ளைகளை படிக்க வைக்கணும், என்ன பண்ண ரொம்ப கவலையாக இருக்குது. ஐயா, பார்த்து செய்யுங்க. இதுக்கு மேலே நாங்கள் கஷ்டப்பட முடியாது. நாங்கள் நினச்சது வேற நடக்கிறது வேறையா இருக்குது. அதாவது என்னன்னா இப்போ வந்து கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஆட்சிக்கு வந்துச்சுங்காட்டா 200 யூனிட் ஃப்ரீலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்க கேட்டிங்கன்னா வீட்டில் கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக 4000 5000 கரண்ட் பில் வருது. ஏன் இப்படி வருதுன்னு அப்படின்னு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல, தெரியவும் இல்லை. இப்போ எங்கள் வீட்டுக்கெல்லாம் எப்போவுமே 1500 1300 தான் கரண்ட் பில் வரும். இப்போல்லாம் 4500 5000 கரண்ட் பில் வருது. எந்த அடிப்படையில் இவ்வளோ கரண்ட் பில் வருது அப்படின்னு தெரியல. இப்படியே போணுச்சுங்காட்டா நாங்களாம் எப்படின்னா பண்ணுறதுனே புரியாமல் இருக்கிறோம். விலைவாசி கூடுதுன்னு எல்லாருக்கும் தான் கூடுது, யாருக்கு கூடலை. யூஸ் பண்ணுறத பார்த்து லிமிட்டாக யூஸ் பண்ணணும். டேரிஃபே கூடட்டும், நம்ம தேவைப்பட்ட இடத்துல ஃபேன் போடணும், சுவிட்ச் ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணி வைக்கணும். அதை பண்ண மாட்டாங்க. எவ்வளோதான் கவர்மெண்ட் பண்ணும், நம்ம சைடு ஸ்டெப் எடுக்கணும். ஓரளவு தான் கவர்மெண்ட் செய்யும். எல்லாமே கவர்மெண்ட் எதிர்பார்த்தே உட்காரக்கூடாது. நம்ம சில இடங்களை விட்டு கொடுத்து தான் ஆகணும். நல்லா டெவலப்மெண்ட்டும் வேணும். ஆனால் காசும் செலவழிக்க மாட்டேன்னா எப்படி? சட்டியில் இருந்தானே ஆப்பையில் வரப்போது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்க. செலவு பண்ணுறத பார்த்து யூஸ் பண்ணுங்க. இந்த மின் கட்டணம் வந்து இலவசங்கிறாங்க. ஆனால் மின் கட்டணத்தை உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. மின் கட்டணத்தை உயர்த்திக்கிட்டு இலவசங்கிறதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்டணம் உயராமல் இருக்கிறதுக்கு என்ன வழிவகை உண்டோ அதை பார்க்கணும் அரசாங்கம். பார்த்தா மிகவும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பழைய காலத்து மாதிரி அருகிலேட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் வந்துடும். அந்த அருகிலேட்டு இருக்கிறதுக்கு மண்ணெண்ணெய் கிடையாது. இப்போ மண்ணெண்ணையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. பட் நம்மளும் சிக்கனமாக இருக்கணும். நம்ம பப்ளிக்கும் அதை கவனித்து அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் ஆஃப் பண்ண முடியுமோ தேவையில்லாத சமயங்களில் நம்ம மின் சாதனங்களை பயன்படுத்தாமல் இருந்தாலே நமக்கு வந்து கட்டணம் கண்டிப்பாக குறையும். அரசாங்கமும் இதை கவனித்து மின் கட்டணத்தை மின் கட்டணத்தை குறைக்கணும். குறைச்சா நல்லாயிருக்கும்.